ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பாதியிலே காணாமல் போயிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நேற்று திண்டுக்கல் வந்து சேர்ந்துட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகிடுச்சு. வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது, அப்புறம் பேட்டரியை கழட்டி மாட்டும்போது சைடு டோர் ஓப்பன் பண்ணி விளாஞ்சி கேஸில். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை மட்டாமட்டு மைக் அடாப்டர் அது ரெக்கார்ட் ஆகலை போல். நானும் ஒரு 3/4 மணி நேரம் அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் பேசிகிட்டே வந்திருக்கேன். கட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அந்த அடாப்டரை மாட்டலை. சவுண்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் அந்த இது நாய்ஸோடு ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரி, அதனால அந்த ஃபுட்டேஜை மட்டும் ஒரு மியூசிக்கோடு காட்டுறேன். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, மணி எத்தனை, 9 மணி 8:59 ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் டு மைபாலம்பட்டி போயிட்டுருக்கோம், திருப்பத்தூர் பக்கத்தில். காலையிலே சாப்பிட்டு மாட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் மோட்டோ விலாகுன்றது வந்து இது நிறையா பேசியிருந்தேன். அதில் மோட்டோ விலாகு கஷ்டம், இந்த மைக்கு எடுக்கிறது, அந்த ஆடியோ வந்து எப்படி சொல்கிறது, ஆடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக பார்த்தா பேசுகிறேன் எதுவுமே கேட்குது, குறைன்னு கேட்குது. ஒரு சாம்பிள் ஆடியோ மட்டும் போட்டு வரேன், வீடியோ மட்டும். வக்கையில் பிரித்து விட்டுக்கிருக்காங்க. ரோட்டில் எப்படி போகுதுரா? இந்த ரோட்டுக்கு டோல் ஓகேவா? டோல் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு ரோடு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் தெரில. நமக்கு முன்னாடி போகிறது கூட பைக்கு தான். இதுதான் ரோடு பார்த்துருக்கேன். அப்பா, எனக்கு தெரியாதடா ரோடு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அந்த டோலுக்கு இந்த ரோடு ஓகேவா? அதுதான் என்னோடய கேள்வி. இந்த ரோடுகளுக்கும் நம்ம டோல் வசூல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா ஹைவேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், டோல் இருக்கும். இது பைபாஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹைவே மாதிரி இருக்கானா தெரியலையே. 4 வழிச்சாலையில் பார்த்துருக்கோம், 2 வழிச்சாலையில் டோல்கேட்டு வசூல் பண்ணலாமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணலாம்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். செம ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. க்ளவுஸ் கூட போடலை. இங்கே பாரு, கையெல்லாம் செவந்து போய்க்கு. எனக்கு பயங்கர ஹைப்பாக இருக்குது இந்த வீடியோ. எப்படி வரப்போகுது, நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் பறக்குது, ஒரு பக்கம் அள்ளு விடுது. ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்குது. பாருங்க, க்ரௌடு தெரியும். மழை வரும்னு சொன்னேன், எங்கடா மழை வரலன்னு கேட்குறீங்களா? அங்கே தூரிச்சு, இன்னும் மழை வரல. பாப்பா என்ன பண்ணுங்க. கொட்டாம்பட்டி 17, இன்னும் கொட்டாம்பட்டி 17 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே சவுண்டாக இருக்குது.
எப்படியாவது ஏறி ஏறி போனால் தான் போக முடியும் போல். டிராஃபிக்கை பார்த்தீங்களா, எத்தனை இதோட டிராஃபிக்கு. இங்கே போய் டாடா ஏஸை பற்றியா என்ன வேலை பார்த்துட்ருக்காரு நீ? எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்க. டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக்கில் நிற்கிது. அசையவே இல்லை ஒன்று கூட. டூ வீலர் மட்டும்தான் வருது. பால்குடம் போகுதா? ஓகே ஓகே. ஒரு வழியாக பால்குடத்துலேருந்து வெளியாகிட்டோம். இந்த ஊரை வந்து அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் நினைக்கிற வெளியில். நேற்றுலாம் இங்கேருந்தே கூட்டம். இதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்தே ஃபுல் க்ரௌடு. ஒரு காலையில் நேற்று இதே டைம் தானே வந்தோம். நேற்று இதே டைம் செம்ம க்ரௌடு. சிங்கம்னாரி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் போயிடலாம் கண்டிப்பாக. புதுசாக செக் போஸ்ட்லாம் கட்டிகிட்ருக்காங்க சிங்கம்னாரில். முதல்ல சில கிடுகு தான் போட்டிருப்பாங்க சின்னமாக. இப்போ வந்து ஃபுல்லாகவே கட்டுறாங்க பில்டிங். சின்ன கூட மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. அப்பா சிங்கம்னாரி. அவ்வளோதான், ஊரே முடிஞ்சிச்சு. ஒரு பஸ் ஸ்டாண்டை தாண்டினோம்னா அது நம்ம ஊரை தாண்டிடுவோம். எல்லாம் சின்ன சின்ன ஊர் தான். நம் சற்று நேரம் இல்லை, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடுவோம். இங்கே ஒரு ட்ரெயினிங் இருக்கும், அதில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெயினிங்கில் அப்படியே போகலாம்.
இந்த ரெடி தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் போய் அங்கே விடுக்க வேண்டியதான். பார்த்தியா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாப்புல. இந்தா போகிறேன், சும்மா சொன்னேன் போக மாட்டேன். அவருக்கு என்ன அவசரம்? பாரா எப்படி போகிறாங்க. யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரியலையே. கொஞ்சம் தூரம் கழிச்சு அட்டன் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த வீடியோ எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி உங்கள் காலை டைமுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன். டெய்லியும் ஒரு டைமுக்கு நான் போடுறேன். ஸோ நம்ம வீடியோவை என்ட்ராயாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் நம்மளோட பயணம். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இதை மூவ் பண்ணி மேலே கொண்டு வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம பார்க்குற வியூஸ் அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லைக்கை தட்டி விட்டு போங்க. பார்க்குற எல்லோரும் ஏதாச்சும் நான் வந்துட்டு மாற்றிக்கணும் இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை செய்வோம். ஸோ பாய் பாய் பாய்.